பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் தலைமை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொகுப்பூதிய செவிலியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது செவிலியர்களை கைது செய்ததை கண்டித்தும் அனைத்து தொகுப்பூதிய செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு 10,000த்திற்கும் மேற்பட்ட பழங்களால் ஆஞ்சநேயர் சிலை மற்றும் கோவில் முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு 1,108 வெற்றிலையால் அலங்காரம் செய்யப்பட்டு 20,000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் உப்பரப்பாளையம் பகுதியில் சமையல் செய்து கொண்டிருந்த போது சிலிண்டர் வெடித்த விபத்தில் கணவன் மனைவியான மணி, தேவி ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். மேலும் சிலிண்டர் வெடித்ததில் அக்கம் பக்கத்தில் இருந்த வீடுகளிலும் அதிர்வு ஏற்பட்டு ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்ததால் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் தாய், மகன் இருவரும் காயமடைந்தனர். இந்நிலையில் படுகாயமடைந்த மணி மற்றும் தேவி இருவருக்கும் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே போலீசாரின் வாகன சோதனையின் போது அவ்வழியாக வந்த காரை சோதனை நடத்தியதில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 333 கிலோ குட்கா பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து காரில் வந்த இருவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் கோபாலகிருஷ்ணன் மற்றும் முகமது பாசில் என்பதும் குட்கா பொருட்களை கடலூர் பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு விற்பனை செய்ய கொண்டு சென்றதும் தெரிய வந்தது. தட்கல் முறையில் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தில் பொள்ளாச்சி மின்வாரிய அதிகாரிகள் தாமதம் ஏற்படுத்தியதால் விண்ணப்பிக்கும் நேரம் முடிவுற்றதாக கூறி பொள்ளாச்சி மின்வாரிய அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். 300க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் 75 விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்பட்டுள்ளதாக கூறிய விவசாயிகள் இதற்கு காரணம் அரசு அதிகாரிகளின் தொய்வுதான் என குற்றம் சாட்டினர். பீகார் மாநிலத்தில் ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணியாணை வழங்கிய போது முஸ்லிம் பெண் மருத்துவர் அணிந்திருந்த பர்தாவை பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் இழுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்செயலை கண்டித்தும் இது மத சுதந்திரத்திற்கு எதிரானது, பெண்களின் தனிப்பட்ட உரிமைகளுக்கு விரோதமானது என கூறியும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு எதிராக வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா மற்றும் பெண்கள் நீதி அமைப்பு சார்பில் வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. வேலூர் சட்டமன்ற அலுவலகத்தில் 2049 பேருக்கு 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கிறிஸ்துமஸ் பரிசு பொருட்கள் மற்றும் ரொக்க பணத்தை வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். அனைவரும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில் பரிசு பொருட்கள், அரிசி, நெய், சமையல் எண்ணெய் மற்றும் 200 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் கொண்டக்கரை ஊராட்சிக்குட்பட்ட குருவிமேடு செல்லும் சாலை கடந்த வடகிழக்கு பருவமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாலையை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என கோரி அப்பகுதி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் ரங்காபுரத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மண்டல அலுவலகத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பாதுகாப்பாக பேருந்து இயக்குவது குறித்த கூட்டமானது மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. அப்போது 10 ஆண்டுகளுக்கு மேலாக விபத்து இல்லாமல் அரசு பேருந்தை ஓட்டிய ஓட்டுநர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் கஸ்தூரி தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் 1000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தனியார் வேலைவாய்ப்பு துறைகள் மூலம் தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆகியோர் பணி நியமன ஆணைகளை வழங்கினர்.